அமாவாசை அன்னைக்கு மட்டும் ஒரு அதீத சக்தி. அமாவாசை இருட்டுன்னு நம்ம சொல்றோம்ல, அன்னைக்கு ஒரு அதீத சக்தி. அன்னைக்கு இந்த அதிர்வனம் பண்ணக்கூடியவங்க, இந்த மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்க தன்னுடைய உபாசன தெய்வம், இஷ்ட தெய்வம் அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான படைகள் போடுவாங்க. அதுல கருமுறை உருமுறைன்னு வரும், சைவம் அசைவம்னு வரும். சில பேர் முருகப்பெருமானை வச்சு பண்ணுவாங்க, சில பேர் காளியை வச்சு பண்ணுவாங்க. இப்போ முருகப்பெருமானை வச்சு பண்றவங்க சக்கரை பொங்கல், காளியை வச்சு பண்றவங்க ஆடு கோழி பன்னி இந்த மாதிரி வச்சு பண்ணுவாங்க. 38 வகையான பிரயோக முறைகள் இருக்கு, 8 வகையான அஷ்டமா சித்துகள் இருக்கு. இதுல அசைவம் சைவம்னு இருக்கு. சரிங்களா? அதர்வனம்னா இருட்டு, பிளாக் மேஜிக், அவ்வளவுதான். அதர்வனம்னா இருட்டு, இருட்டுல செய்யக்கூடிய மாந்திரிகம். இருட்டுல பண்ணும்பொழுது பவர் ஜாஸ்தி. அப்ப இருட்டு எப்ப வரும்னா அமாவாசை அன்னைக்கு வரும். அப்ப அமாவாசையில இருந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணும் பொழுதோ, தன்னுடைய அதீத சக்திகளை வளர்த்துக்கும் பொழுதோ, இல்ல ஓமங்கள் பண்ணும் பொழுதோ, அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு குடுவை, ஒரு தாய்த்து, ஒரு எந்திரம் இந்த மாதிரி தயார் செய்யும் பொழுது அன்னைக்கு அதீத சக்தி கிடைக்கும். ரெண்டாயிரத்தி 26 இவர் தான் அரியணை ஏறுவார்னு ஒரு சோதிடர் சொன்னார். அந்த சோதிடருக்கு சட்டசபையில பதவியும் கொடுத்தாங்க. 24 மணி நேரத்துல திரும்ப வாபஸ் வாங்கப்பட்டுச்சு. ஆனா அடிச்சு சொன்னார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு பிரபலியம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவா இருக்கட்டும், சிவகுமார் சாரா இருக்கட்டும், சோதிடம் உண்மைன்னு நிறைய காணொலியில பதிவிட்டு இருக்காங்க. ஆனா யாரு சொல்றாங்கிறத பொறுத்து இருக்கு. தி கேட்டவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நேர்காணல்ல சிறப்பு விருந்தினரா மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு. சார் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்மா. சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா மாந்திரிகம், ஏவல், பில்லி, சூனியம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. சோ இதுல ஒன்னொருக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? இப்போ பில்லின்னா வேற, ஏவல்னா வேற, செய்வனா வேற, சூனியம்னா வேற. மாந்திரிகங்கிறது வந்து அதர்வனம், அதர்வனம்னா இருட்டு, பிளாக்னா கருப்பு, மேஜிக்னா பவர். சரியா? அதர்வனங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, இருட்டுங்கிறது அந்த நம்ம தமிழ் வார்த்தை. அப்போ இந்த இருட்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு மட்டும் ஒரு அதீத சக்தி. அமாவாசை இருட்டுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அன்னைக்கு ஒரு அதீத சக்தி. அன்னைக்கு இந்த அதிர்வனம் பண்ணக்கூடியவங்க, இந்த மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்க தன்னுடைய உபாசன தெய்வம், இஷ்ட தெய்வம் அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான படைகள் போடுவாங்க. அதில் கருமுறை உருமுறைன்னு வரும், சைவம் அசைவம்னு வரும். சில பேர் முருகப்பெருமானை வச்சு பண்ணுவாங்க, சில பேர் காளியை வச்சு பண்ணுவாங்க. இப்போ முருகப்பெருமானை வச்சு பண்ணுறவங்க சக்கரை பொங்கல், காளியை வச்சு பண்ணுறவங்க ஆடு கோழி பன்னி இந்த மாதிரி வச்சு பண்ணுவாங்க, உக்கிரமான தெய்வங்களை. அது அதர்வனத்தை சேர்ந்தது. இப்போ அஷ்டமா சித்து 8 கலைகள் சொல்லுவாங்க. அதில் பில்லி, சூனிய, ஏவல், செய்வன, வசியம், மோகன, வித்யவன, சம்பனம், மாறானம் இந்த மாதிரி அது வரும். 38 வகையான பிரயோக முறைகள் இருக்கு. ஆணி அடித்தல், கிறுக்குதனம், அழகு மங்குதல், பைத்தியமா போறது, குடும்ப சூழ்நிலைகள், தற்கொலை எண்ணம், விபத்து, கண்டம், அவமானம், அசிங்கம், தைவ, இந்த மாதிரி 38 வகையான பிரயோக முறைகள் அதுல இருக்கு. இப்ப சூனியங்கிறது ஒரு வகையில செய்யப்படும், செய்வனங்கிறது ஒரு வகையில செய்யப்படும். அதே மாதிரி இந்த பில்லிங்கிறதுக்கு என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, கிந்தில பில்லின்னா பூனைன்னு அர்த்தம். அந்த பூனையை பலியிட்டு பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் பில்லி. பில்லி வச்சா அதோட தாக்கம் ஒரு மாதிரி இருக்கும், செய்வனை வச்சா அதோட தாக்கம் ஒரு மாதிரி இருக்கும், சூனிய வச்சா அதோட தாக்கம் ஒரு மாதிரியா இருக்கும், செய்வனை வச்சா அதோட தாக்கம் ஒரு மாதிரியா இருக்கும், வசியம் வச்சா அதோட தாக்கம் ஒரு மாதிரியா இருக்கும். இப்படி அது மாறுபடும். அதை நம்ம செய்யற கிழமைகளும் மாறுபடும். அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை, வளர்பிறை, பஞ்சமி, நவமி, அது பகலா இரவா, சைவமா அசைவமா, கருமுறையா உருமுறையா, இரவா பகலா, நிர்வாணமா, துணி கட்டியா, வாய் பேசியா, வாய் பேசாமலா, மனசுக்குள்ள ஜெபிக்கணுமா, படையில் ஆசனம், திசைகள் எல்லாமே மாறும். மாந்திரிகங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது சரிவர கணக்கிடப்பட்டு சரிவர செஞ்சா ஈஸியா பலிதம் ஆகும். சில பேர்கிட்ட போனே நடக்கல அப்படிம்பாங்க. அவங்க எந்த மாதிரி கையாண்டாங்க, எந்த மாதிரி அந்த பூஜையை எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கறத நம்ம அதுல கணக்கிடணும். இப்ப ஒரு காலத்துல வந்து இப்ப நம்ம சமீபத்துல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருங்காலி மாலைக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு. நம்ம லோகேஷ் கனகராஜ், அப்புறம் தனிஷ் சார் இவங்கெல்லாம் போட்டதுனால கருங்காலி மாலைக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அரகஜாவுக்கு டிமாண்ட் இருக்கு. அது சிஎம் வச்சிருக்காரு அப்படி இப்படி சொல்றோம் இல்லையா?
இப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி வந்து பிளாக் மேஜிக் ஒரு பக்கம் இருக்குன்னு பேசின நபர் ஒரு பக்கம், இல்லைன்னு பேசினவங்க ஒரு பக்கம். அது மாதிரி சோதிடம் இருக்குன்னு பேசினவங்க ஒரு பக்கம், சோதிடம் இல்லைன்னு பேசினவங்க ஒரு பக்கம். இருக்குன்னு சொன்னவங்க தான் அதிகம், இருந்தும் இல்லைன்னு சொன்னவங்களும் இருந்தாங்க. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. என்ன மாறி இருக்குன்னா, 2026 இவர் தான் அரியணை ஏறுவாருன்னு ஒரு சோதிடர் சொன்னார். அந்த சோதிடருக்கு சட்டசபையில பதவியும் கொடுத்தாங்க. 24 மணி நேரத்துல திரும்ப வாபஸ் வாங்கப்பட்டுச்சு. ஆனா அடிச்சு சொன்னாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு பிரபலியம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவா இருக்கட்டும், சிவகுமார் சாரா இருக்கட்டும், சோதிடம் உண்மைன்னு நிறைய காணொலியில பதிவிட்டு இருக்காங்க. ஆனா யாரு சொல்றாங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப தமிழ்நாடும் சரி, இந்திய அளவுலயும் சரி, நிறைய சோதிடர்கள் இருக்காங்க, பிரபலியமா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேரால கரெக்டா சொல்ல முடிஞ்சிச்சு 26 இவர் தான் சிஎம் ஆவார்னு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கையில கருப்பு கலர் கயிறு, நெத்தியில போட்டு கருப்பு கலர் கோட்டு, கருப்பு கலர் கயிறுல சிவப்பு கயிறு, கருப்பு கலர் கோட்டு, நெத்தியில போட்டு மூகாம்பியா கோவில், கர்நாடகாவில் இருக்கிற மூகாம்பியா கோவில் வந்து ரொம்ப விசேஷம். எம்ஜிஆர் ஐயா அங்க போயிருக்காங்க, ஜெயலலிதா அம்மா போய் அங்க சண்டிகை ஹோமம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு 7 அவதாரம், அந்த மூகாம்பியா வந்து 7 அவதாரம் எடுப்பாங்க. காளியா எடுப்பாங்க, சூழியா எடுப்பாங்க, மூகாம்பியாவா எடுப்பாங்க. அப்புறம் இளையராஜா ஐயா வந்து அந்த கோயிலை பத்தி நிறைய ஃபேமஸா பேசியிருக்காரு. இப்ப திருச்செந்தூர் போறதா இருக்கட்டும், வேலு வாங்குறதா இருக்கட்டும், மூகாம்பியா கோயிலுக்கு போறதா இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி அந்த சோதிடரோட ஆலோசனை இருக்குங்க. சரிங்களா? சும்மா எல்லாம் ஒருத்த போயிட முடியாது. இங்க போங்க, எதிரி தொந்தரவு இருக்காது, இங்க போங்க, ஆட்சி. இப்ப ஜெயலலிதா அம்மா அங்க போய் சண்டி ஹோமம் பண்ணினதுனால 2 பீரியட் இருந்தாங்க. முதல் பீரியடும் அவங்களே ஆட்சி செஞ்சாங்க, அடுத்த பீரியடும் அவங்களே ஆட்சி செஞ்சாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆன்மீகம் என்ன, பூஜை முறைகள்னா என்ன, ஓமம்னா என்ன, சோதிடம்னா என்ன, இது எந்த அளவுக்கு கை கொடுக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இப்ப நடந்திருக்கிற விஷயம். சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்ப சோதிடம் இருக்கு, ஹோமங்கள் இருக்கு, வழிபாடுகள் இருக்கு, தெய்வங்கள் இருக்கு, கோவில் இருக்கு, பூஜை முறைகள் இருக்கு, எந்திரம், குடுவை, தாய்த்து, மையி, மாந்திரிகம், சோதிடம், இதெல்லாம் வருதா? இதெல்லாம் சாதிக்க முடியும்னு செஞ்சு காமிச்சிருக்காங்களா? அதுக்கு சொல்ல வர. சரி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பில்லி, சூனியம், ஏவல், இதுல வந்து அதிக சக்தி கொண்டதுன்னா நீங்க எது சொல்வீங்க? அப்படின்னு இல்ல, அதர்வனத்துல அதிக சக்தின்னு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே சக்தி வாய்ந்ததுதான். அது முறைப்படி அதுக்கு உண்டான ஜாம முறைகள், அதுக்கு உண்டான பூஜை முறைகள், அதுக்கு உண்டான வேத மந்திரங்கள், அதை முறைப்படி செய்யும் பொழுது சக்தி வாய்ந்த பொருளா அது மாறும். அரையும் குறையுமா செய்யும் பொழுது அது சக்தி இல்லாம போகும். அவ்வளவுதான். அதர்வனத்துல இதுதான் சக்தி, அதுதான் சக்தின்னு நம்ம. அதர்வன வேதங்கள் அப்படின்றது நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கியதா சார்? ஆமா. அதுல பில்லி, சூனிய, ஏவல், செய்வன, மோகனம், வாத்தியவனம், வசியம், இந்த மாதிரி அதுல நிறைய வரும். 38 வகையான பிரயோக முறைகள் இருக்கு, 8 வகையான அஷ்டமா சித்துகள் இருக்கு. இதுல அசைவம், சைவம்னு இருக்கு. சரிங்களா? அதர்வனம்னா இருட்டு, பிளாக் மேஜிக், அவ்வளவுதான். அதர்வனம்னா இருட்டு, இருட்டுல செய்யக்கூடிய மாந்திரிகம். இருட்டுல பண்ணும்பொழுது பவர் ஜாஸ்தி. அப்ப இருட்டு எப்ப வரும்னா அமாவாசை அன்னைக்கு வரும். அப்ப அமாவாசையில இருந்து ஒருத்தர் ஜபம் பண்ணும் பொழுதோ, தன்னுடைய அதீத சக்திகளை வளர்த்துக்கும் பொழுதோ, இல்ல ஓமங்கள் பண்ணும் பொழுதோ, அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு குடுவை, ஒரு தாய்த்து, ஒரு எந்திரம், இந்த மாதிரி தயார் செய்யும் பொழுது அன்னைக்கு அதீத சக்தி கிடைக்கும். மாந்திரிகத்துல இதுதான் ரொம்ப ஹைலைட், இதுதான் லோன்னு நம்ம எதையும் சொல்ல முடியாது. அப்படி கிடையாது. அதர்வனம் தான். அதுல வேத மந்திரங்கள் நிறைய இருக்கு, பூஜை முறைகள் நிறைய இருக்கு, மைப்பொருள்கள் நிறைய இருக்கு, தாய்த்து நிறைய இருக்கு, குடுவை நிறைய இருக்கு, எந்திரம் நிறைய இருக்கு. அதனால இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம புரியுற மாதிரியே சொல்லலாம். இப்ப ஒருத்தருக்கு சுகர் அதிகமா இருக்கு, நீங்க வாக்கிங் போனா குறையுன்னு சொல்றாங்க. அப்ப இவர் தொடர்ந்து அதிகாலையில வாக்கிங் போகும்போது சுகர் குறைக்குது. சரியா? வருதா இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு இதய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கும் வாக்கிங் போகணும், பயிற்சிகள் இருக்கு, சரி பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்ப நீங்க நடந்தால், சில எக்ஸசைஸ் பண்ணனா உங்க உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்த முடியுங்கும் பொழுது, சில பூஜை முறைகளை செய்தா, சில வழிபாடுகள் பண்ணுனா உங்க பிரச்சனை குறையாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? சரியா? வருதா என்ன உங்களுக்கு? இப்ப இந்த பிரச்சனைக்கு நீங்க வாக்கிங் போனாலோ, சில உணவு முறைகளை எடுத்துக்கிட்டாலோ, சில வேற விஷயங்கள் டாக்டர் என்ன சொல்றாரோ அது பிரகாரம் நடந்துக்கிட்டீங்கன்னா நோய் கண்ட்ரோல்ல வருது. அப்போ உங்களுக்கு பிரச்சனை நிறைய இருக்கு. இப்ப கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடு, இல்ல குழந்தைங்க பிரச்சனை, இட பிரச்சனை, வீடு பிரச்சனை, இல்ல நோய் வாய்கள், குழந்தையின்மை, கல்யாண பிரச்சனை, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு இந்த மாதிரி பூஜைகள் பண்ணனா, இந்த மாதிரி வழிபாடு பண்ணனா இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொன்னா சில பேர் நம்புறது இல்லை. இது காலங்காலமாகவே இருக்கா சார்? ஆமா. அது எப்படி நம்ம சொல்றது, லட்சம் ஆண்டு காலமா இருக்கு. இது புதுசா யாரும் கண்டுபிடிக்கல. 18 சித்தர்களால கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் தான் இது. இங்க ஒயிட் மேஜிக்னு ஒண்ணு இருக்கு, பிளாக் மேஜிக்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இப்ப ஒயிட் மேஜிக் என்னென்ன? தியானம் பண்றது, யோகா பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது, இன்னும் அதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே பலன் கொடுக்கும். இப்ப ஒருத்தர் வந்து ஜிம்முக்கு போறாரு, ஜிம்ல போய் ஒரு 6 மாசம் பயிற்சி பண்ணும்போது அவர் உடம்பு ஃபிட்னஸா வருதா? வருதுங்களா?
அப்ப அதே மாதிரி பிளாக் மேஜிக்குள்ள இந்த பொருளை பயன்படுத்துங்க, இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க, இந்த வழிபாடு வைங்க, 3 மணி 20 நிமிஷத்துக்கு எழுந்திரிங்க, ஒரு தெய்வத்தை இறுக்கி பிடிச்சுக்கங்க, இதுல நன்மை வரும் அப்படின்னா நன்மை வரும். இல்லைங்க, ஜிம்முக்கு போய் அங்க இருக்கிற விஷயத்த நம்ம பண்ணும்போது நம்ம உடம்பே மாறுது, இந்த பூஜை முறையில அப்ப அதுவும் யாரால சொல்லப்பட்டது? யாரும் புதுசா கண்டுபிடிச்சாங்களா? இல்ல இல்ல, அப்பையில இருந்து வந்த விஷயம் தானே இது. இந்த எக்ஸசைஸ், யோகா பண்றது, தியானம் பண்றது, வாட்சி யோகா, மூச்சு பயிற்சி, குண்டலினி, இதெல்லாம் யாரும் புதுசா கண்டுபிடிச்சாங்களா? இல்ல, அந்த 18 சித்தர்களால சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். அது நாளுக்கு நாள் டெவலப் ஆயிருக்கு. அப்ப இந்த பூஜை முறைகளும் இந்த வேத மந்திரங்களும் இந்த மூலிகைகளும் 18 சித்தர்களால சொல்லப்பட்டதுதான். இப்ப கொரோனான்னு ஒரு வைரஸ் வந்துச்சு, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இருக்குன்னு பேசினவங்களும் சரி, இல்லைன்னு பேசினவங்களும் சரி, டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னா, தண்ணியை கொதிக்க வச்சு எலுமிச்சம்பழத்தை அதுல உள்ள போட்டு வேற வேற பப்பாளி, இந்த மலை வேம்பு இதுகெல்லாம் போட்டு நீங்க குடிச்சிங்கன்னா அந்த வைரஸ் அப்படித்தானே. நம்ம அப்ப அன்னைக்கு மூலிகை கை கொடுத்துச்சு, எலுமிச்சம்பழம் கை கொடுத்துச்சு, வெந்நீர் கை கொடுத்துச்சு. அதுக்கு பிறகுதானே கோவிட்ங்கிற மருந்தே கண்டுபிடிச்சாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கப்பட்டிருக்குல்ல. இது 18 சித்தர்களால சொல்லப்பட்டது தானே. இப்ப பப்பாளி இலை இருக்குல்ல, மலைவேம்பையும் பப்பாளி இலையும் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சா காய்ச்சல் கண்ட்ரோலுக்குள்ள வருது. பேராஸ்டமல்ல என்ன கெமிக்கல் இருக்கோ இதுல அந்த கெமிக்கல் இருக்குல்ல. இது யாரால படைக்கப்பட்டது? இறைவனால படைக்கப்பட்டது தானே. இங்க யாரும் புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வரல, இருந்த விஷயத்த டெவலப் பண்ணாங்க, விரிவுபடுத்தினாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மனிதனா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற பொருளை தான் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமே தவிர இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ண முடியாது. சரி, இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க எப்படி இந்த தொழிலுக்கு வந்தீங்க? உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? இது பரம்பரை தொழில் எனக்கு. இது எங்க தாத்தா இதான் பண்ணாரு, எங்க அப்பா இதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இது நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல நான் புதுசா எல்லாம் உள்ள வரல, இது பரம்பரையா பண்றதுனால அதுல எங்க அப்பாவுக்கு நான் ஒரு உதவியாளராக இருந்தேன். அதுல கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு நான் அப்படியே வெளியில வந்தேன். அவ்வளவு. இப்போ எத்தனை வருஷமா நீங்க 14 வருஷமா அதுல இருக்கேன். 14 முடிஞ்சு 15 வருஷமா அதுல இருக்கேன் நான். சரி, இப்போ வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த சிம்டம்ஸ் வச்சு அவங்க தெரிஞ்சுக்கலாம்? சூனியம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. இதுல பர்டிகுலரா நம்ம இதுதான் சொல்ல முடியாது. இப்ப சூனியம் வச்சாச்சுன்னா பொருளாதாரத்தை பாதிக்கும், தேவையில்லாத விபத்தை கொடுக்கும், அவமானம், அசிங்கம், துன்பம், வேதனை, மன கஷ்டம், இன்னல், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, அப்புறம் சொத்து பத்துக்களை இழந்து போறது, தற்கொலை எண்ணங்கள் தாண்டவும் மாட்டுறது, எது மேலேயும் ஆர்வம் இல்லாம இருக்கிறது, விரக்தியான மனநிலைமை, பெண்களுக்கு முடி உதிர்தல், அழகு பங்குறது, உதிரப்போக்கு ஜாஸ்தியா இருக்கிறது, வீட்டுல பள்ளி சத்தம் இல்லாம இருக்கிறது, கருவண்டு, பாம்பு, வவ்வாலு, ஆந்த இந்த மாதிரி வர்றது, வீடு தெறிப்பு எடுக்கிறது, டைல்ஸ் உடைகிறது, துஷ்மரணங்கள் நடக்கிறது, இப்படி பல்வேறு அறிகுறிகள் இருக்கு. மெயினா குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்காது, இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் இருக்காது. இதெல்லாம் இல்லைன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். இப்ப வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா பூட்டி இருக்குன்னா உள்ள உடைச்சுக்கிட்டு போய் உள்ள இருக்கிற பொருளை திருடுறது கொஞ்சம் கஷ்டம். அதே நேரத்துல திறந்து இருக்குன்னா ஈஸியா உள்ள போயிடலாமா என்ன? குலதெய்வங்கிறது பூட்டு மாதிரி நம்மளை பாதுகாக்கும், ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம் நடந்துராது. குலதெய்வம் வெளியாயிருச்சுன்னா திறந்த கதவு மாதிரி, யாரு வேணாலும் உள்ள போகலாம், யாரு வேணாலும் எதை வேணாலும் எடுத்துக்கிட்டு போகலாம். அப்ப சூனியம் வச்சாச்சுன்னா குலதெய்வம் கட்டப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஏதேனும் 1-2 இருந்துச்சுன்னா அவங்க சுதாரிச்சுக்கிறது நல்லது. இவ்வளவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சரியா? அது வீரியத்தை பொறுத்து இருக்கு. சூனியம் நாள் பட்டுருச்சுன்னா பிரச்சனை வேற மாதிரி இருக்கும், ஆரம்ப கட்டத்துல இருக்குன்னா இந்த மாதிரி எல்லாம் அறிகுறிகள் இருக்கும். சரி, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூன்யம் நம்பவே மாட்டுறாங்கல்ல, அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? மூட நம்பிக்கை விஞ்ஞானத்தால நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்துக்கு பேரு தான் மூட நம்பிக்கை, சரியா? விஞ்ஞானத்தால நிரூபிக்கப்பட முடியாத ஒரு விஷயத்துக்கு பேரு தான் மூட நம்பிக்கை. இப்படி நிறைய இருக்கு. இதுல பிளாக் மேஜிக், சூனியம், பில்லி சூனியம், ஏவல், செய்வன, வசியம், மோகனம் இதெல்லாம் யாரும் நம்பலையோ. இப்ப அங்க ஏன் நம்ம அந்த அளவுக்கு சொல்றதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இறைவனை நம்பி சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, சரி? பிரபலியங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் ஒண்ணும் இல்லாத காலத்துல கடவுளை தான் நம்பினேன், இன்னைக்கு என்ன இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி. கடவுள் இல்லைன்னு பேசுறவங்க மறுப்பாளர்கள் ஒன்னும் பெருசா சாதிச்சதா, நான் கடவுளே இது வரைக்கும் நம்பல, எனக்கு என்ன குறையா இருக்கிறேன்னு அப்படி யாரும் வெளியில சொன்னது கிடையாது. இப்ப ஒரு பிரபலியமா எடுத்துக்கலாம், நம்ம அங்க இருக்கிற ஆண்களுக்கு இறை நம்பிக்கை கிடையாது. ஆனா பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய கோவில்களுக்கு போவாங்க, நிறைய பரிகாரங்கள் பண்ணுவாங்க, அவங்க போகாத கோவிலே கிடையாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, சரிங்களா? அந்த மாதிரி குடும்பத்துல இருக்காங்க. இப்ப
இதை நம்பாதவங்க வீணா போனதா தான் உண்டு. இப்போ நம்புறவங்களையும் சில பேருக்கு எடுத்து விட்டுருவாங்க. இப்போ ஒருத்தருக்கு பில்லி சூனிய ஏவல் செய்வன இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க போய் ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது இதெல்லாம் இந்த காலத்துல நீ நம்புறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கர்மாவின் அடிப்படையில சேரும். பில்லி சூனியம் வைக்கப்பட்டு அதனால பாதிக்கப்பட்டு அந்த குடும்பம் வீணா போகணும், இறந்து போகணும், ஒண்ணு இல்லாம போகணும்னு கர்மா இருந்தால் அதை ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது. ஆனா இங்க வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, விதிக்கும் மதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப விதிங்கிறது கர்மா அப்படி வச்சுங்களா, விதிங்கிறது கர்மா. நீ பில்லி சூனியம் ஏவல் செய்வனையால பாதிக்கப்படணும். இப்ப இந்த விதிக்கும் மதிக்கும் என்ன வித்தியாசம்னா, மழை பெய்யணுங்கிறது விதி, அதுல நனையாம நம்ம குடை எடுத்துட்டு போறோம் இல்ல, அதுதான் மதி. மழையை நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது, வேணா நனையாம போகலாம். பில்லி சூனியம் நமக்கு பாதிக்கணும்னு விதி இருக்கலாம், அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு நிறைய வழிபாடுகள் இருக்கு, நிறைய பூஜை முறைகள் இருக்கு. நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உன்னுடைய கருத்து. சரியா? இப்ப இந்த இடத்துல கீழே ஒரு குழந்தை விளையாண்டுகிட்டு இருக்குன்னா பார்த்து விளையாடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். சரிதான், நம்ம கண்ணு முன்னாடி விளையாடுது, அது மேல நம்ம கவனங்கள் இருக்கும், ரொம்ப கவனம் இருக்காது. நம்ம பக்கத்துல தானே விளையாடுது, கீழே தரையில விளையாண்டுகிட்டு இருக்கு, பார்த்து விளையாடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இதையே ஒரு 5வது மாடியிலயோ ஒரு 6வது மாடியிலயோ ஒரு குழந்தை எட்டி பாக்குதுன்னா நமக்கு பதறுமா பதறாதா? கீழே விழுந்துருமோ என்னமோ ஏதோ அப்படின்னு. அப்ப அதுக்கு நம்ம முன் ஏற்பாடு பண்ணுவோம். சரிங்களா? இந்த இல்லேன்னு பேசுறவன் அது ஒண்ணு விழுந்துராது, அங்கேதான் விளையாடுன்னு சொன்னா விழுந்துட்டா என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுது. அப்ப உன்னுடைய குழந்தை பதறிடுச்சுன்னா அதை காவந்து பண்றதுக்கோ இல்ல விழுந்தாலும் சரி விழுவாம இருந்தாலும் சரி முன்னேற்பாடு பண்ணணும். இல்ல குழந்தை விழுந்தா இறந்து போகுங்கிற விஷயம் நமக்கு தெரியும், அப்ப நீ முன்னேற்பாடு பண்ணணும். இந்த கண்ணுக்கு முன்னாடி விளையாடுற குழந்தைக்கும் 5வது 6வது மாடியில இருந்து எட்டி பார்க்கிற குழந்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப அந்த குழந்தை எட்டி பார்க்கும் பொழுது உன் பக்கத்துல நின்னுகிட்டு உன் குழந்தை அவளை சீக்கிரம் விழுந்துராதுன்னு சொன்னா நீ நம்புவியா இல்ல அதுக்கான முன்னேற்பாடு பண்ணுவியா? முன்னேற்பாடு தான் பண்ணுவாங்க. அதை பண்ணு. ஒருத்தர் சொல்றாங்க போறாங்க ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னா ரைட், ஓகே, கேள்வி வேணான்னு சொல்லல, இருந்தும் நீ சுயமா முடிவு. ஒருவேளை இப்ப மூட நம்பிக்கைன்னு சொல்றவங்களே அவங்க வாழ்க்கையில் நடக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வருதோ சார்? நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. யாரெல்லாம் இதை இல்லைன்னு வாக்கியானம் பேசினாங்களோ, யாரெல்லாம் இது ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் டுபாக்கு ஒரு ஏமாத்துறது, இது ஒரு பிசினஸ், பணம் சம்பாதிக்கிற தொழில்னு பேசினவங்களே நிறைய பேர் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணினவங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நான் ஒரு காலத்துல அப்படிதான் பேசினேன், என் மனைவியை இழந்துட்டேன், என் குழந்தையை இழந்துட்டேன், எனக்கு இப்பதான் தெரிய வருது அப்படின்னு சொல்லி. ஒரு அம்மாவுக்கு ரொம்ப நாளா காலு பாதம் காந்திக்கிட்டே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, குத்துரு மாதிரி இருக்கு, மேல இழையிற மாதிரி இருக்கு. டாக்டர் கிட்ட போயிருக்காங்க, எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு, நார்மல்னு வருது. வேற யாரோ சொல்லியிருக்காங்க அந்த அலோபதி ஹோமியோபதி அது இதெல்லாம் இருக்கு, நாட்டு வைத்தியம் எல்லாம் அதுல பண்ணுங்கன்னு சொல்லி அதுலயும் போய் பார்த்திருக்காங்க, அவனும் குணம் ஆகல. அப்புறம் சந்தேகத்தின் பேர்ல இந்த மாதிரி மாந்திரிகனுடைய கோவிலோ இல்ல சோதிடரையோ போய் சந்திக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் கிட்ட போய் கியூர் ஆகல. அது அந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ வேற வேற மாதிரி எல்லாம் பார்த்து இங்க வந்து பரிகார பூஜைகள் எல்லாம் பண்ணி நிவர்த்தி செய்யும் பொழுது அந்த அம்மா நல்லா இருக்காங்க. ஆனா எடுத்த உடனே அவங்க நம்பல மாந்திரிக வேலைப்பாடா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதை நம்பாம நிறைய செலவழிச்சுட்டு நிறைய இடங்கள் போய் சுத்திட்டு இறுதியா தான் நம்மகிட்ட வந்து அவங்க குணமானாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சரி, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சூனியம் ஏவல்லாம் வைக்கிறாங்கல்ல, ஸோ என்னென்ன பொருட்கள் வச்சு வைப்பாங்க, எப்படி அந்த பூஜைகள்லாம் பண்றாங்க சார்? அதற்கான கோவில்கள் தனியா இருக்கா, இடங்கள் தனியா இருக்கா?